மாட்டுக்கறி சாப்பிடுறதுனால உயிரணுக்கள் குறைவு ஏற்பட்டு ஆண்மை குறைவு ஏற்படும். இது உண்மை. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இவ்வளவு நாள் இந்த சங்கி பயலுங்க இந்த மாட்டுக்கறி சாப்பிடுறவங்க போல என்னமோ அரக்கர்கள் மாதிரியும், நம்ம நிக்கிறதுக்கு தேவை பூமாதா, நம்ம வாழ்றதுக்கு தேவை கோமாதா, மூத்திரத்தை குடிச்சு வாழுங்க அப்படி இப்படின்னு ஒரு புரோபகண்டாவை கிளப்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போல, இல்ல இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, அவங்க அடிமடியில கை வச்சாதான் சரியா வரும்ட்டு இப்ப வேற ஒரு விதமா கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது மாட்டுக்கறி தின்னா ஆண்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்டர் டிக்ரீஸ் பண்ணும். மாமி உருட்டினாலும் உருட்டலாம், இந்த மாதிரி உலக மகா உருட்டலாம் உருட்டக்கூடாது. அதுவும் கூகுள்ல தட்டின உடனே முதல்ல வந்து விழுகிற விஷயத்தெல்லாம் பொய்ய சொன்னா எப்படி மாமி? அதாவது மாட்டுக்கறி திங்கிறது உங்களோட ஸ்பெர்ம் கவுண்டர் டிக்ரீஸ் எல்லாம் பண்ணாது, இன்க்ரீஸ் தான் பண்ணும். அப்படி பார்த்தா நம்ம இந்தியாவை தவிர மத்த எந்த நாட்டிலயுமே பிள்ளையே வந்திருக்காது எவனுக்கும். ஏன் நம்ம பக்கத்து மாநிலம் கேரளா, அதாவது இந்த சங்கிய பாத்தீங்கன்னா பொய் சொல்லும் போது புழுன்னு சொல்லுவாங்க, சோர்ஸ் கேட்டோம்னு வச்சுங்க அப்படியே அமைதியாகி ஓடி போயிருவாங்க. அதனால ஏதோ ஒண்ணு சாப்பிடணும், சாப்பிடவே கூடாது, மாட்டுக்கறியை சாப்பிடவே கூடாது ஆண்கள். நம்ம மாமி மாதிரி சங்கிகளோட லாஜிக் என்னன்னா, புரோட்டீன், ஜிங்க், பல விட்டமின் எல்லாம் இருக்கிற பீஃப் வந்து கெடுதி, 15 வகையான பாக்டீரியா இருக்கிற மாட்டு மூத்திரம் வந்து ஹெல்தி. அவங்க அப்புறம் கடைசியா ஒண்ணு மாமி, மாட்டு வால் சூப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா மாமி?